வணக்கம். ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் முன்னர் பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு சிவகுமார் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், மக்களவையில் ஒரு மிக முக்கியமான மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொண்டு வந்திருந்தார். பிரதமர், முதல்வர், அமைச்சர் ஆகிய மூவரில் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீதான ஏதாவது குற்றச்சாட்டுகள் வருது, 30 நாட்கள் சிறையில் இருக்காங்கன்னா அவர்கள் 31வது நாள் அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதாகவே கருதப்படுவார் அப்படிங்கிறதா அந்த மசோதா. என்ன விஷயங்கள் இதெல்லாம் சொல்லுது இந்த மசோதாவில்? இல்லை, அதான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது இந்த நேற்று கொண்டு வரப்பட்ட 3 மசோதாக்கள். ஒன்று 130வது சட்ட திருத்த மசோதா, ரெண்டாவது யூனியன் பிரதேச அரசு திருத்த மசோதான்னு ரெண்டாவது ஒரு மசோதா, மூணாவது ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்ட மசோதா. இந்த 3 திருத்த சட்ட மசோதாவிலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்தந்த மாநில முதல்வர்கள் இல்லை நாட்டினுடைய பிரதமர் இல்லை மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் இவர்கள் 5 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கக்கூடிய ஒரு குற்றத்தை செய்திருந்தால், 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் இருக்கக்கூடிய குற்றங்களை செய்திருந்தால் அவர்கள் 30 நாட்கள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்த 30 நாட்களுக்கு மேலே சிறை தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் அந்த பதவியில் தொடர முடியாது, அவர்களுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த மசோதா சொல்லுது. இந்த 3 சட்டங்களுமே அதை தான் சொல்லுது. ஒன்று அது மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் பொருந்தக்கூடிய அந்த சட்டம், அது 130வது திருத்த மசோதா. இன்னொன்று யூனியன் பிரதேசங்களுக்கு, இன்னொன்று ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு சிறப்பாக சிறப்பு சட்டத்தில் அது கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆக இந்த 3 சட்டங்களுமே அந்த விஷயத்தை தான் முன்வைக்குது. இப்போ சட்ட நடைமுறைகள்லாம் முடிந்து நீதிமன்றம் இவர் குற்றவாளின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த 30 நாளா, இல்லை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாவே அது பொருந்துமா? இல்லை, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சாவே பொருந்தும். அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலைன்னா கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட நடைமுறை என்னன்னு சொன்னால், நீங்கள் அது பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில் ஏற்கனவே இருக்குது. அது இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் செக்ஷன் பிரிவு 8 அது தெளிவாக சொல்லுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னா, எந்த ஒரு மக்கள் பிரதிநிதி ஒரு குற்றம் செய்திருந்தால், அது 5 ஆண்டுகள் கூட கிடையாது, அதுக்கு குறைவாக எந்த ஒரு குற்றம் செய்திருந்து தண்டிக்கப்பட்டார் என்றால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்படணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவர் தண்டனை வழங்கப்பட்டு அதன் பிறகு அவர் அந்த தண்டனை காலம் முடிந்த பிறகு ஒரு 6 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்பது உட்பட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்டம் ஏன் எதிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால், இது எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் வெறும் ஒரு குற்றச்சாட்டு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த சட்டம் என்பது ஆட்சியாளர்களால் தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படின்றதுனால இன்றைக்கு அதை எதிர்க்கட்சிகள் ஆனால் லீகல் ஹர்டல்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், சட்ட ரீதியான பல்வேறு சிக்கல்கள் இந்த மசோதாவில் இருக்குது, அதனால் எளிமையாக பாஸ் பண்ண முடியாதுங்கிற வாதமும் வைக்கப்படுது. அதான் இந்த சட்டம் என்பது நேற்று மசோதாவாக கொண்டு வரப்பட்டிருக்கு. இது பாராளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுனுடைய விவாதத்துக்கு பிறகுதான் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி தான் நேற்று திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இதை எதிர்க்கட்சிகள் இதை முகாந்தரத்திலே இது நம்ம நீதிமன்றத்தில் அது சேலஞ்சு செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், நான் இந்த சட்டத்தில் பொதுவாக நீதி பரிபாலன முறை என்பது பொதுவாக அதுவும் குறிப்பாக கிரிமினல் சட்டத்தினுடைய நீதி பரிபாலன முறையில் ஒருவர் குற்றவாளி என்பது அவர் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகுதான் அவர் குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதுவரை அவர் நிரபராதியாகத்தான் பார்க்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பையே தராமல், ஒரு நீதி பரிபாலன முறைக்கே போகாமல் இது ஒருவரை குற்றவாளியாக முடிவு செய்கிறது அப்படின்றது தவறான ஒரு செயலாக இருக்க முடியும். ஏன்னா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குற்றம் சாட்டுபவரே தண்டனையும் வழங்குவதாக எக்ஸிக்யூட்டிவ்க்கு இதில் அதிகப்படியான அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இது இருக்குது அப்படின்றது தான். இல்லை, இப்போ இதில் ரெண்டு கேஸ் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஒன்று செந்தில் பாலாஜி கேஸ், இன்னொன்று அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ். இவங்க இருவருமே 6 மாதம் 8 மாதங்கள் காலகட்டங்களில் ஜெயிலில் இருந்தாங்க. ஆனால் தொடர்ச்சியாக வெளியே அடுத்த கட்டமாகவே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியானது கொடுக்கப்பட்டது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த மிக முக்கியமான சட்டத்திருத்தம் தேவைப்படுது அப்படின்ட்டு அந்த வாதமும் வைக்கப்படுது. நம்ம அதை எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, அதாவது அந்த வாதம் என்பது ஒரு வகையில் அது சரி செய்யப்பட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் இந்த அரசு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மீது ஏராளமான வழக்குகளை, பொய் வழக்குகளை போட்டிருக்கு அப்படின்றது தான். ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், 2014 16 இன்றைய தேதி வரை
5000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை அமலாக்கத்துறை வந்து பதிவு செய்திருக்கு. ம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 38 வழக்குகள் தான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. ம். ஸோ செந்தில் பாலாஜி வழக்குலேயோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குலேயோ கூட இன்னும் வந்து அந்த வழக்கு இன்னும் முடிவுக்கு வரலை. ம். அது இன்னும் வந்து நிலுவையில் தான் இருக்குது. அவரை வந்து குற்றவாளி என்று இப்போது வரைக்கும் அது தண்டிக்கப்படவில்லை. ம். மேலும் இன்னொரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட 95% வழக்குகள் என்பது, ஓகே. அமலாக்கத்துறை பதிவு செய்த 95% வழக்குகள் என்பது எதிர்க்கட்சிகள் மேலே தான் வந்து பதிவு செய்திருக்கிறாங்கன்றத ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்குது. ம். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவில் இணைந்த பிறகு அவர்கள் மீதான அந்த வழக்கு என்பது ம். நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டும், நீங்கள் வந்து இன்றைக்கு ஆளுங்கட்சி வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தன்னுடைய கட்சியில் இணைந்தால் அவர்கள் சுத்தமாகி விடுவார்கள் என்று அவர் வந்து ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி வந்து அந்த கட்சி செயல்படுது அப்படின்ற குற்றச்சாட்டையும் கடந்த காலத்தில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறாங்க. ஆக இது வந்து அரசியல் பழிவாங்குவதற்கு தான் அதிகமாக பயன்படும் அப்படின்றதான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. இப்போ இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு இவங்க சொல்கிற மாதிரியே வந்து 30 நாட்களுக்குள்ளாகவே வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்து இந்த பதவி பறிக்கப்படுது அப்படின்னா, நீதிமன்றத்தை நாடி அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? அப்படி முடியும் வாய்ப்பு அப்படின்றது தான் வந்து, அதாவது இந்த மசோதா ஸ்டேஜில் தான் இருக்குது. இருக்கு. பட் இருந்தாலும் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நடைமுறைகளுக்கு எதிரானதாக இருக்குது அப்படின்றது தான் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. ஏற்கனவே மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் ஒரு மக்கள் பிரதிநிதி குற்றம் சாட்டப்பட்டால் அவருக்கு என்ன வகையான தண்டனைகள் வழங்கப்படும்ன்றதெல்லாம் வரையறை செய்யப்பட்டிருக்கூடிய சூழல்ல ஓகே. இந்த புதிய சட்டம் என்பது அவசரமாக கொண்டு வரப்பட்டு இருப்பது என்பது பல்வேறு சந்தேகங்களை வந்து ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இதில் இன்னொரு விஷயம், இப்போ முதலமைச்சர்களோ இல்லை அமைச்சர்கள் மட்டும் இதில் இருந்திருந்தால் நம்ம சந்தேகப்படலாம். பிரதமரையும் வந்து இதில் உள்ளே சேர்த்திருக்காங்க, மத்திய அமைச்சர்களும் உள்ளே சேர்த்திருக்காங்க. அவர்களும் தவறு செய்தால் அவர்களுடைய பதவியும் வந்து பறிக்கப்படும். அதாவது நம்ம கடந்த காலங்களில் அப்படி ஒரு நடவடிக்கையை இந்த அரசு எடுக்கலை அப்படின்றதான். நீங்கள் பிரதமருக்கு எதிராக கூட ஏராளமான குற்றச்சாட்டுகள், நீங்கள் பிஎம் ஃபண்டு அந்த வழக்காக இருக்கட்டும், அல்லது வந்து ரஃபேல் வழக்காக இருக்கட்டும், அதே போன்று தேர்தல் பத்திர வழக்காக இருக்கட்டும், இதெல்லாம் முறைகேடுகள் நடந்ததாக ஏற்கனவே கடந்த காலத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கு. ஆக இவர்கள் பிரதமர் மீது கடந்த காலத்தில் எந்த ஒரு அமலாக்கத்துறையோ யாரும் வந்து எந்த ஏஜென்சியும் அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கைக்கும் போகலை அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த சூழலோடு பொருத்தி பார்க்கும்போது இந்த சட்டம், புதிய மசோதா என்பது எதிர்க்கட்சிகளை டார்கெட் பண்ணி தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கிறதாக பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சூழலில். ஏன்னா ஆல்ரெடி அதற்கான பொருத்தமான சட்டங்கள்லாம் மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் இருக்கும்போது நீங்கள் ஒரு புதிய சட்டம் என்பது அதுவும் ஒரு 30 நாட்களுக்குள்ள எந்த விசாரணையும் இல்லாமல் 30 நாள் வந்து ஒருத்தர் ஜெயிலில் வைக்கிறன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும், கெஜ்ரிவால் வழக்காக இருக்கட்டும், ஹேமந்த் சோரன் வழக்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க வந்து 6 மாத காலத்திற்கு மேலே, 1 வருட காலத்திற்கு மேலே அவங்க வந்து சிறையில் இருந்திருக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதே காலகட்டங்களில் வந்து இடி மீதான விமர்சனங்களை வந்து நீதிமன்றம் கடுமையாக வைக்குது. சிஜேவே வந்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி வராரு. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு மசோதா திருத்தத்தை கொண்டு வந்தால் உண்மையிலுமே வந்து குற்றம் சாட்டப்பட்ட அரசியல்வாதிகள் வந்து நேர்மை தவறக்கூடியவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்க சொல்ல வராங்களா அப்போது திருத்தத்தின் மூலமாக? இல்லை, நேர்மை தவறியவர்கள் மீது இல்லை. இது வந்து நீங்கள் வந்து இந்த சட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி தண்டனையிலிருந்து தப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நாங்கள் கொண்டு வரோம். இந்த சட்டத்தினுடைய ஆப்ஜெக்ட்ஸை சொல்லும்போது அதுதான் அவங்க சொல்கிறாங்க. பட்டு நீங்கள் கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து பார்க்கும்போது அது அப்படி இல்லைன்றதான் நமக்கு வந்து கடந்த கால அவங்க ஆட்சிக்கு வந்த கடந்த 10 ஆண்டுகளில் இந்த அரசு செயல்படுத்திய விஷயங்கள் அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறது என்பது தான் நீதிமன்றம் உட்பட முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ், அவங்க சொல்லக்கூடிய ஆப்ஜெக்டிவ்ஸினுடைய நோக்கம் என்பது உண்மையாக இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு விஷயம், மோசமான குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட அமைச்சர்கள் நீக்குவதற்கு அரசியலமைப்பில் எந்த விதமான விதிமுறைகளும் இதுவரைக்கும் இல்லைங்கிறது தான் அவங்களுடைய வாதம். இதை கருத்தில் கொண்டு தான் 3 பேர், பிரதமர், முதலமைச்சர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில அமைச்சர்கள், குறிப்பிட்டு அரசியலமைப்பில் வந்து 75, 164, 239A ஆகிய பிரிவுகள் தான் வந்து திருத்துறோம், அதுதான் வந்து அவசியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் அரசியலமைப்பில் வந்து இத்தகைய ஒரு
நடவடிக்கைகளுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சுங்கிறாங்க அவங்க. இல்லை, அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஷரத்துக்கள் 75 இதெல்லாம் வந்துட்டு இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 10th ஷெட்யூலில் 10th ஷெட்யூலில் அவங்க விவரிச்சிருக்கிறாங்க. மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கவர்களை எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணுறது அப்படின்றது. அது பொதுவாக என்னன்னு சொன்னால், அது ஊழல் குற்றச்சாட்டு உட்பட நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் ஒரு கட்சியிலேருந்து தேர்வு செய்யப்படுறாருன்னா, அவர் அந்த கட்சி உறுப்பினர் பொறுப்பில் இருந்து அவர் தன்னை விடுவித்து கொண்டால் அவர் மக்கள் பிரதிநிதி அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். அதே மாதிரி அந்த கட்சி ஒரு சட்டமன்றத்திலேயோ அல்ல பாராளுமன்றத்திலேயோ ஒரு சட்டம் நிறைவேற்றப்படும் போது இல்லை ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போது அது அந்த கட்சியினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக அவர் வாக்களித்தாலோ அல்லது வாக்களிக்காமல் தவிர்த்தாலோ அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது மாதிரியான விஷயங்களில் ஷெட்யூல் 10 அது சம்மந்தமாக ஒரு தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதியை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது சம்மந்தமாக மிக விரிவாக வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது தான். அதான். ஆனால் வந்து நீங்கள் வந்து அது ஒரு உரிய விசாரணைக்கு பிறகு தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும். நீங்கள் விசாரணையே இல்லாமல் ஒருவர் மீது குற்றம் சாட்டுவதால் மட்டுமே வந்து ஒருவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவது என்பது அதன் மூலமாக ஒருத்தருக்கு தண்டனை வழங்குறீங்க நீங்கள். ஓகே. இப்போ அதான் நீங்கள் சொல்ல வாதத்தையே வந்து அபிஷேக் மனு சிங் எப்படி சொல்கிறாருன்னா, கான்ஸ்டபிள்ஸே வந்து இனி எந்த ஒரு அரசியல்வாதியும் வந்து பதவி செய்ய முடியுங்கிறது உண்மைதான். அது ஒரு போலீஸ் ராஜ்யத்துக்கு தான் வழிவகுக்கும்ன்றது தான். இப்போ இந்த அரசு மீண்டும் மீண்டும் என்னன்னா, பல்வேறு சட்டங்களில் நீங்கள் ஊப்பா சட்டமாக இருக்கட்டும் அல்லது மணி லாண்டரிங் சட்டமாக இருக்கட்டும், இந்த சட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு போலீஸ் ராஜ்யத்திற்கு வழிவகுப்பதாக தான் கடந்த காலத்திலே அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது. பெரும்பாலும் இன்னைக்கு வந்து இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் மீது போடக்கூடிய வழக்குகள் வந்து ஊப்பா சட்டத்திலேயோ அல்ல மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே தான் வந்து தொடுக்கப்படுது. ஏன்னா இந்த சட்டத்தில் இருந்து எளிதாக வந்து அவர்கள் பிணையில் வெளியே வர முடியாதுன்ற ஒரு ஏற்பாடு இருக்குது. ஸோ அந்த சூழலில் தான் இது வந்து ஒரு போலீஸ் ராஜ்யத்திற்கு இது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்படுது. இது வந்து பொதுவான எல்லா சட்டங்கள் எந்த சட்டங்கள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாலும் இது பொருந்தும் அப்படிங்கிறது தான். நீங்கள் சொன்ன மாதிரி PMLAவோ இல்லை மற்ற UAPAவோ அது அந்த மாதிரி எதுவுமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்லலை. ஆமாம். அதாவது அதாவது கிட்டத்தட்ட இன்றைக்கு 5 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை வழங்கக்கூடிய குற்றங்கள் சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட குற்றங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த சூழலில் இது வந்து ஆனால் பொதுவாக வந்து எதிர்க்கட்சிகள் மீது போடக்கூடிய வழக்குகள் என்பது இந்த 2 சட்டத்தில் தான் எளிதாக வந்து அவர்களால் போட முடியுது. ஏன்னா இந்த 2 சட்டங்களில் இருந்து தான் அவர்கள் பிணையில் வெளியே வரதில் சிரமங்கள் இருக்கு. அதுதான் ஆதாரத்தை திரட்டுறோம், அதை சமர்ப்பிக்கிறோம். ஆமாம். ஆதாரத்தை வந்து நாங்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் தான் வழக்குகள் நடக்குது. ஆமாம் ஆமாம். பல நேரங்களில் ஆதாரத்தை திரட்டுவதில் ஏற்படக்கூடிய தாமதத்தை நீதிமன்றங்களும் கண்டித்து இருக்குது. நீங்கள் வந்து அது கெஜ்ரிவால் வழக்குலேயே நம்ம அதை பார்க்கலாம். நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் அமைச்சரனுடைய வழக்குலையும் அதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த சூழலில் ஆதாரங்களை திரட்டாமலேயே தான் இவங்க வந்து பல வழக்குகளில் ஒரு எதிர்க்கட்சிகளை வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஒரு பக்கம் சிறையிலிருந்து நாங்கள் வந்து ஜாமீனில் வெளியே விட்டால் ஆதாரத்தை கலைச்சிருவாங்க அப்படிங்கிற வாதமும் வைக்கிறாங்க. ஆதாரத்தை கலைக்கக்கூடிய சம்பவமாகவும் வந்து அமைச்சர்களோ இல்லை ஒரு பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பண்ணிடுவாங்க அந்த வாதமும் வைக்கிறாங்க. இப்போ அதன் அடிப்படையில் வந்து இந்த திருத்தம் சரி நம்ம எடுத்துக்கவே முடியாதா? இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய வாதங்களில் பல நேரங்களில் பிணையில் வெளியே விடுறதில் பொதுவாக அதை வழக்கை விசாரிக்கக்கூடிய காவல்துறை முன்வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, அவர்கள் வெளியே வந்தாங்கன்னா பிணையில் விட்டாங்கன்னா அவங்க வந்து சாட்சியை கலைச்சிடுவாங்க அப்படின்றது பொதுவாக வைக்கக்கூடிய வாதம். இது எல்லா வழக்குகளையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் வந்து அதற்கான விஷயங்களை சேகரிப்பதில் நீங்கள் திட்டமிட்டே வந்து தாமதத்தை வந்து செய்கிறாங்கன்றதான் நீதிமன்றங்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் 6 மாதங்கள் ஆன பிறகும் இல்லை 1 வருடம் ஆன பிறகும் நீங்கள் வந்து அந்த குற்றச்சாட்டுக்கான ஆவணங்களை நீங்கள் உங்களால் ஏன் திரட்ட முடியல அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. 2 வழக்கில் கூட நீங்கள் ஏற்கனவே அது கெஜ்ரிவால் வழக்காக இருக்கட்டும் அல்லது நீங்கள் வந்து ஹேமந்த் சோரன் வழக்காக இருக்கட்டும், சத்யேந்திர ஜெயின், கவிதா ராவ் எல்லா வழக்குகள்லையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு நீண்ட காலம் அவர்கள் சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்கிறாங்கன்றதான் பார்க்க வேண்டியிருக்கு. அது வரைக்குமே அவங்க வந்து போதுமான ஆதாரங்களை அமலாக்கத்துறையினால் வந்து சேகரிக்க முடியலை அப்படின்றத நம்ம அது குறிப்பிட்டு தேர்தல் காலகட்டங்களில் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க நடக்குது. ஓகே. இப்போ இது வந்து பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டுக்கு வந்து மீறி இருக்கா? அதனுடைய விதிகளை வந்து மீறக்கூடியதாக வந்து இருக்கா? அப்படிதான் வந்து எதிர்க்கட்சிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தி ஏன்னா அது காம்ப்ரஹென்சிவாக வந்து நீங்கள் வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டில்
அது காம்ப்ரஹென்சிவாக அது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த சட்டம் என்பது ஏற்றப்பட்டிருக்கு. அதில் நீங்கள் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா அந்த சட்டத்தில் 2003க்கு பிறகு தான் ஒரு சிறப்பு சட்டமாக அதில் சேர்க்கப்பட்டிருக்கு, ஒரு அமெண்ட்மெண்ட். என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஒரு தண்டிக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி தண்டனை காலத்திற்கு பிறகும் ஒரு 6 ஆண்டுகள் நீங்கள் வந்து போட்டியிட முடியாது அப்படின்ற அளவுக்கு அந்த சட்டம் என்பது சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுவே அதிகபட்ச தண்டனை, அது அதிகபட்ச தண்டனை தான். அது அதிகபட்ச தண்டனை தான். ஓகே. பட் ஆனால் இது வந்து ரொம்ப சுருக்கமாக நம்ம 6 வருஷம் எடுத்துக்கிட்டாலும் 30 நாட்களே வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து வழிவகுக்குது. இல்லை, 30 நாட்கள்லேன்றது வந்து நம்ம ஏன் அதை குறிப்பாக எதிர்க்கிறோம்னு சொன்னால், நீங்கள் விசாரணையே இல்லாமல் வந்து தண்டிப்பது தான் வந்து இதில் வந்து நம்ம சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஒருவரை நீங்கள் விசாரிக்காமலே அவர் ஆதாரங்கள் திரட்டாமல் ட்ரையல் நடத்த அண்டர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இல்லைன்றாங்க. அண்டர் டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொன்னால், ஒருவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவர் வந்து அதற்கு பிறகு நீதிமன்ற நடைமுறைகள் இருக்குது. சார்ஜ் ஷீட் போடுவாங்க, சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதன் பிறகு இரண்டு தரப்பையும் விசாரணைகள் என்பது, குறுக்கு விசாரணைகள் என்பது நடக்கும். இதெல்லாம் இந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பிரகாரம் நடந்த பிறகுதான் ஒருவர் குற்றவாளியா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவுக்கு வரும். ஆக அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லாலேயே இல்லாமல் ஒருவரை எடுத்தவனே அவர் வந்து குற்றவாளியாக சுமத்தப்பட்டு அவருடைய பதவி பறிப்பது என்பது சரியான நடைமுறையாக இருக்காது அப்படின்றதான் பார்க்கலாம். ஜேபிசிக்கு போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்க போகிறாங்க எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற பார்க்கலாம். அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்களை பதிவு. ரொம்ப நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.